சாம்சங் ஊழியரின் மனைவியிடம் உங்கள் கணவர் ஏன் வேலைக்கு வரவில்லை என சாம்சங் தொழிற்சாலை HR பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் பகுதியில் உலகின் முன்னணி எலக்ட்ரானிக் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இதில் 5000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் 1500 பேர் நிரந்தர பணியாளர்களாக இருந்து வருகின்றனர். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, CITU தொழிற்சங்க அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாம்சங் ஊழியரின் மனைவி சாம்சங் தொழிற்சாலை HR-இடம் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. ஹலோ, யாருங்க? ஹலோ மேம், நாங்கள் சாம்சங் HR டீம்லேருந்து கால் பண்ணுறோம். குட் மார்னிங் மேம், சொல்லுங்கள். குட் மார்னிங். நவீன் சார் இதுங்களா? ஆமாங்க. ஓகே, நவீன் சார் லாஸ்ட் 5 டேஸாக சாம்சங் வரல, அதுதான் என்னென்ன கால் பண்ணுங்க. சாருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்களா? ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஓகே ஓகே மேம், அதில் இருக்காங்களா? ஓகே மேம். மேம், ஒரு டவுட் எனக்கு. இப்போ நான் பேசலாங்களா? சொல்லுங்கள் மேம். கம்பெனி எதிர்க்க தானே மேம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க நவீன் எங்கன்ட்டு? இல்லை மேம், நாங்கள் லாஸ்ட் 5 டேஸாக எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்றதுக்காக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்டுட்ருக்கோம் மேம். சரிங்களா? இப்போ நீங்கள் HR டீம்லேருந்து தானே மேம் கால் பண்ணுறீங்க? ஆமாம் மேம். மேம், எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நான் கேட்கணும். நான் அது சொல்லுங்கள் மேம். மேம், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 12 இயர்ஸாக 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே. ஓகே மேம். இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிரேட் கூட போட்டது கிடையாது. அவங்க மேனேஜர் பேர் மாதவன் சாருங்களா? ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கண்ணா. கிரேடு ஒரு கிரேட் கூட அவங்க போடலங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கும் லீவ் தரல. என் குழந்தை இறந்துச்சுங்க, 1.5 வயசுல என் குழந்தை இறந்துச்சு, அதுக்கும் லீவ் போடல. அவங்களுடைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க, லீவ் எத்தனை நாள் போட்டிருக்காருன்னு பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் கை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 months சம்திங் லீவ் வாங்கிக்கிட்டாங்க இவங்க. அது மட்டும்தான் இவங்க 13 இயர்ஸ் லீவ் எடுத்தது. ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம்னா கூட நீங்க லீவ் தர மாட்டீங்களா மேடம்? மன்னிக்கணும், இந்த இதுக்கு நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். உங்களோட போற உயிர் வந்து திருப்பி வராது இல்லைங்களா? அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா என் குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்கலாம். அவங்க கம்பெனில போயிட்டு உட்காந்துட்டு டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. சொல்லுங்க, இப்ப ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஃபேமிலிஸ் மொத்த பேருமே நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ரெடி. ஏன்னா 12 இயர்ஸ் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சேலரியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒர்க் மட்டும் எனி டைம் ஒர்க். இது பத்தாததுக்கு ஓட்டி வேற. நானே என் ஹஸ்பண்டோட ஃபேஸே மறந்துடுவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க. அதுக்கான இன்கம் எதுவுமே இல்ல. என்னோட குழந்தை மாமியார் இறந்ததுக்கும் லீவ் தரல. நீங்க ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு வெரிஃபிகேஷன் புரியும், எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது நீங்க கால் பண்ணுவீங்க, இது இப்படி கேட்கணும் அப்படின்ற மைண்ட் தாட் கூட எனக்கு கிடையாது. ஆனா அந்த உங்க கம்பெனில இந்த கொஸ்டினை நான் கேட்கணும், எதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நீங்க கிரேட் போடல, எந்த காரணத்துக்காக கிரேட் போடலன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்ஃபேக்ட் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடு, கம்பெனியோட ஸ்ட்ரெஸ், வீடோட ஸ்ட்ரெஸ் அவங்க தாங்க முடியாம நிறைய வந்து ஃபேஸ் பண்றதுக்காக அவங்க நிறைய வேற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க உயிரை காப்பாற்றி வச்சிருக்க மாதிரி நாங்க வச்சுட்டு இருக்கோம் அவரை. அந்த அளவுக்கு நீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க. இத்தனைக்கும் நீங்க எனக்கு போனே இப்ப இந்த வருஷத்துல 12 வருஷத்துல கம்பெனில இருந்து சைக்காலஜில வந்து கால் பண்றீங்கன்றது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனில இருந்து ஒரு மனுஷனுக்காக கால் வருதுன்னா அது இப்பதான் நான் அனலைஸ் பண்றேனே. உங்க கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா என் ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, கம்பெனில தான் இருப்பாங்க. ஏன் மேம் அப்படி? மன்னிக்கணும் மேம், உங்க இழப்புக்கு நாங்க மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம். 1.5 வயசு குழந்தை மேம், 1.5 வயசு குழந்தை இழந்துட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். நானு அந்த ஒரு நாள் அவன் லீவ் போட்டுட்டு எங்க கூட இருந்திருந்தாங்கன்னா உயிரை காப்பாத்திருப்போம். தூக்கின்னு போறதுக்கு ஆள் இல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறதுக்கு ஆள் இல்ல. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்களா மேம் கம்பெனில? ஆக்சுவலா
ஆக்சுவலா நான் மீடியாக்கெல்லாம் போலாம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் குழந்தை இறந்ததுக்கு. இவங்க தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் சரி ஓகே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அதுக்கப்புறமும் கம்பெனி வேண்டாம் எவ்வளவோ சொல்லிட்டேன் நானு. இல்ல இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. நான் மீடியா லெவல்ல போலானே நான் இந்த இஷ்யூலாம் இப்ப என்ன ஸ்ட்ரைக் பண்றப்ப எங்க ஃபேமிலியில கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா வந்து சொல்வேன். மீடியாலே நான் வந்து சொல்லலாம் தான் இருக்கேன். என் குழந்தைய நீங்க திருப்பி தர முடியுமா, அதுக்கான இழப்பீடு கூட இல்ல. போன் பண்ணி 2 நாள்ல வந்து கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுங்க, ஏன் வரலன்னு கேக்குறீங்க. ஒரு குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா கூட நாங்க கம்பெனிக்கு வந்துடணும் அப்படிங்களா? சொல்லுங்க மேம். மன்னிக்கணும் மேம், இந்த செயல்பாட்டுக்குலாம் எங்க சைட்ல இருந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மேம். மன்னிப்பு கேட்கணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக நான் ப்ராமிஸா சொல்றேன். நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. நானு நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு கால் கூட நாங்க ஃபேமிலில இருந்து கம்பெனிக்கு கால் பண்ணக்கூடாதுங்களா? எந்த இஷ்யூக்கும் நாங்க கால் பண்ணக்கூடாதுங்களா? அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்களா? இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க கம்பெனி சைட்ல இருந்து வீட்டுக்கு கால் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் என் வீட்டு உயிருக்கு எதனா ஒரு ஆபத்துனா அப்பதான் நீங்க கால் பண்ணி சொல்றீங்க போல இருக்கு, உங்க வீட்டுக்காரர் வந்து ஆபத்துல இருக்காரு காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க போல இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கால் பண்ணவே மாட்டீங்கல்ல. இது வரைக்கும் உங்க நம்பர், உங்க சாம்சங் நம்பரும் எனக்கு தெரியாது, அங்க இருக்கிற மேனேஜர் நம்பர் தெரியாது, எம்ப்ளாயி நம்பர் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு இஷ்யூனா நான் எப்படி மேம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்? இல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் எப்படி மேம் கான்டாக்ட் இருக்கும்? நீங்க இப்ப மன்னிப்பு கேட்கணும், நீங்க அதை வந்து அனலைஸ் பண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்லல. எங்களோட ஆதங்கம் தான் இப்ப அங்க ஸ்ட்ரைக்ல போயிட்டு இருக்கு. நாங்க ஃபேமிலி எல்லாமே அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவோம். நான் என்னுடைய ஃபேமிலின்னு சொல்லல, என்னுடைய சர்க்கிள் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் மேம். என்னுடைய வலியும் வேதனையும் இது மூலயமா தான் நான் தீர்த்துப்பேனே. ஒரு இன்கம்ல ஒரு கிரேடு மேம் 12 years 13 years ஆகுது மேம் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணி. என்ன மேம் கிரேட் போட்டிருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் கிரேடே போட்டது இல்ல மேம். ரீசன் என்ன ரீசன் அதை சொல்லுங்க. எனக்கு ரீசன் மட்டும் சொல்லுங்க மேம். நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. கம்பெனி என் வீட்டுக்கார கம்பெனி ஸ்ட்ரைக் பண்ணாத கம்பெனிக்கு போன் கூட நான் சொல்றேன். நானு கிரேட் போடாததுக்கு என்ன ரீசன்? சேலரியோட இன்க்ரிமெண்ட்டுக்கு வராததுக்கு என்ன ரீசன்? லீவ் விடாததுக்கு என்ன ரீசன்? எனக்கு இதுக்கான ரீசன் மட்டும் சொல்லுங்க மேம். நான் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரைக்ல வந்து வாபஸ் வாங்கிக்க சொல்றேன். இல்ல மேம், நான் மேனேஜ்மெண்ட் நான் பேசுறேன் மேம். உங்களோட இதை நான் மேனேஜ்மெண்ட்ட பேசுறேன் மேம். இப்போ நான் உங்களுக்கு 1000த்துல ஒரு மனுஷி மேம். நீங்க இதை வந்து எப்படி சொல்றது, முன்னுரிமையா எடுத்துக்கிட்டு நீங்க பேசுவீங்க, இதுக்கான ஆன்சர் நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்றதுலாம் எனக்கு வந்து நான் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன், பிலீவ் பண்ணவே மாட்டேன். இது வந்து அது நான் நம்பவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் அந்த கம்பெனிக்கு சொல்றது ஒண்ணுதான் மேம். என் குழந்தை இறந்ததுக்கு எனக்கு அதுக்கான அனலைஸ் எனக்கு அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு வேணும் மேம். என் ஹஸ்பண்டுக்கு நீங்க லீவ் தரல, அதனாலதான் அவங்க லீவ் போடல, அதனாலதான் என் குழந்தை இறந்தது. நான் இதை எங்கேயுமே சொல்றேன். நான் ஆக்சுவலா நான் அது பெரிய பிரச்சனையா பண்றது கூட எனக்கு இது வந்திருக்காது. என்னோட மனநலம் அப்ப சரியில்லை, ரொம்ப நான் அப்செட் ஆயிட்டேன். அதனால என்னால எதுவுமே இது பண்ண முடியல. ஆனா எனக்கும் என் வீட்டுக்காரங்க டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. இதனால நீங்க கம்பெனில இருந்து நிஜமாவே சொல்றேன், இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருப்பீங்களா மேம்? மழை வரட்டும், இடி இடிக்கட்டும், ஸ்ட்ரைக் அந்த உங்க ஊரெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாலும் 6 ஓட்டினாலும் கம்பெனிக்கு வரணும். அதை வந்து நீங்க அவங்களுக்குள்ள விதைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள நீங்க அதை வந்து விதைச்சிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரிலாம் கம்பெனிக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விடிகால எழுந்துக்கிறாங்க, அவங்க உட்காந்து கிளம்புறாங்க, நைட்டு நாங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வராங்க. எப்படி மேம் அவங்க பேச நாங்க பார்ப்போம்? எப்படி மேம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? வீட்டுல இருக்கிற பிரச்சனை எப்படி மேம் சொல்லுவோம்? நாளைக்கு எவனாவது ஒருத்தவங்க அடிக்க வந்தா கூட காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க மேம். நீங்க இதெல்லாம் ரெக்கார்டு கூட பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட போட்டு காமிச்சு எனக்கான ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தயவுசெய்து சொல்லுங்க. நான் இதை மேனேஜ்மெண்ட் நான் அதை சொல்றேன் மேம். கால் எடுத்ததுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.